வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏஆர்பி ப்ரோட்டோக்கால், அதாவது அட்ரஸ் ரெசொல்யூஷன் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். இந்த ப்ரோட்டோக்கால் எதுக்கு படிக்கிறோம் தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போது ஒரு டிவைஸ் இருக்குது, இன்னொரு டிவைஸ் இருக்குது. ஒரு டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு டிவைஸ்னுடைய அட்ரஸை கேட்குது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஏஆர்பி ப்ரோட்டோக்காலை பயன்படுத்திப்போம். ARP is used to map an IP address. இந்த IP address எங்கே இருக்கும்? நெட்வொர்க் லேயரில் மூணாவது லேயரில் இருக்கும். to a MAC address. MAC address எங்கே இருக்கும்? டேட்டா லிங்க் லேயரில் செகண்ட் லேயரில் இருக்கும். in an Ethernet network. ஸோ ஒரு ஈத்தர்நெட் நெட்வொர்க்கில் ஒரு டிவைஸ்னுடைய IP அட்ரஸை மேப் பண்ணுவோம். எது கூட? MAC அட்ரஸ் கூட. ஸோ அதுக்கு தான் இந்த ARP ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவோம். சரி, it enables devices on a local network to find the hardware address of another device when only its IP address is known. இப்போது என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கே சுற்றி நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்னுடைய ஐபி அட்ரஸ் தான் தெரியுமே தவிர மேக் அட்ரஸ் தெரியாது, அதாவது ஹார்ட்வேர் அட்ரஸ் தெரியாது. அந்த ஹார்ட்வேர் அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பயன்படுத்துகிற ப்ரோட்டோக்கால் தான் ஏஆர்பி ப்ரோட்டோக்கால். For example, when a device, அதாவது host A wants to communicate with another device host B. ஸோ ஒரு A இருக்குது, B இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க போகிறாங்க on the same local network. ஸோ ஒரே லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லேயே. பட் ஒன்லி நோ த ஐபி அட்ரஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பி. ஸோ ஹோஸ்ட் பினுடைய ஐபி அட்ரஸ் தான் தெரியுமே தவிர மேக் அட்ரஸ் தெரியாது. ஸோ மேக் அட்ரஸ் தெரியணும்னா அப்போ தான் பயன்படுத்துகிற ப்ரோட்டோக்கால் ஏஆர்பி ப்ரோட்டோக்கால். ஸோ இட் யூசஸ் த ஏஆர்பி ப்ரோட்டோக்கால் to obtain the MAC address of the host B. ஸோ அந்த மிஷினோடைய ஹோஸ்ட் அதான் சொல்லுவோம், அந்த மிஷினோடைய MAC அட்ரஸை அப்டைன் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கு நம்ம ஏஆர்பி ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவோம். இதுதான் ஏஆர்பியினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனு. சரி, இப்போ பாருங்கள். இப்போது இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, இங்கேயும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது? 158.108.2.2 இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? சரி, இதுக்கிட்ட இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட் கொடுக்குது. என்ன பண்ணுது? ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த ரெக்வஸ்ட் எங்கெல்லாம் போகும்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் போகும். பிக்கு, சிக்கு, டிக்கு, இக்கு எல்லாத்துலேயுமே அந்த ரெக்வஸ்ட்டு போகுது. இப்போ ரெக்வஸ்ட்டு அனுப்பிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இங்கே தான் ரிப்ளை வருது பாருங்கள். இப்போது ரிப்ளை எப்படி வருதுன்னா இந்த 158.108.2.2 இருக்குங்க இல்லையா, இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐபி அட்ரஸ் யாருதுன்னு கேட்குது. 158.108.2.4 இந்த ஐபி அட்ரஸ் யாருதுன்னு ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரிப்ளை வருது. ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய அட்ரஸ் வந்து 2.5 இது கிடையாது. இந்த கம்ப்யூட்டர் வந்து 2.3 இதுவும் கிடையாது. இது இந்த பி கம்ப்யூட்டர் வந்து ஆன்சர் கொடுக்க போகுது. இந்த டி கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த 2.4 இருக்குது பாருங்கள். இந்த 2.4 யார்கிட்ட இருக்குது? பி கம்ப்யூட்டர்கிட்ட இருக்குது அந்த அட்ரஸ். ஸோ அது என்ன பண்ணுது? ரிப்ளை கொடுக்குது இந்த கம்ப்யூட்டருக்கு, இது என்னோடையதுன்னு. ஓகேங்களா? இப்படி தான் வந்து ரெக்வஸ்ட்டு ரிப்ளை நடக்கும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து அதுக்கிட்ட ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து கேட்குது இந்த ஐபி அட்ரஸ் யாருடையதுன்னு. ஸோ இந்த ஐபி அட்ரஸ்க்கான ரெக்வஸ்ட் போது அப்புறம் ரிப்ளை திரும்ப வருது, இது என்னுடைய அட்ரஸ் தான். ஸோ அது கூட என்ன, அந்த ஐபி அட்ரஸ் கூடவே என்ன வரும்னா மேக் அட்ரஸும் சேர்ந்து வரும். இது அந்த மேக் அட்ரஸ், அந்த ஹார்ட்வேர்னுடைய அட்ரஸும் சேர்ந்து வரும் ரிப்ளையாக. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஏஆர்பி ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி ஒரு மிஷினுடைய மேக் அட்ரஸை வித் ஐபி அட்ரஸோடு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்மேட்டில் பாருங்கள் என்னென்ன இருக்குது? ப்ரியாம்பிள் அண்டு எஸ்எஃப்டி. இந்த ப்ரியாம்பிள் வந்து ஒரு சின்க்ரனைசேஷனுக்காக. ஓகேங்களா? இதில் முக்கியமானது டேட்டா, நம்ம அனுப்புகிற டேட்டா அதனுடைய டைப்பு, சோர்ஸ் அட்ரஸ் எங்கேருந்து போகுது, டெஸ்டினேஷன் எங்கே போகணும். இந்த சிஆர்சிலாம் வந்து செக் பண்ணுறதுக்கு, எரர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேட்டாவுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா ரெக்வஸ்ட் கொடுப்போம், ரிப்ளை வரும். ஸோ ஏஆர்பி ரெக்வஸ்ட்டு, ரிப்ளை வந்து பேக்கெட் மூலிமா வரும். சரி, ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் கொடுப்போம். என்ன ரெக்வஸ்ட் கொடுப்போம்? host A send a broadcast message. அப்படின்னா broadcast message என்னது?
ஒரு மெசேஜ் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ்க்கு போகும் நெட்வொர்க்கில், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில். ஹோஸ்ட் ஏ சென்ட் a broadcast மெசேஜ் containing the target IP அட்ரஸ். அதுக்கிட்ட ஒரு IP அட்ரஸ் இருக்கும். இந்த IP அட்ரஸ் யாருதுப்பா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கேட்குறது. Who has this IP address? இப்போது அதுக்கு ரிப்ளை வரப்போகுது. ARP ரிப்ளை. The device host B with matching IP address reply with it MAC address sending it directly to host A. ஸோ எந்த மிஷினுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் பொருந்ததோ, இது என்னுடைய ஐபி அட்ரஸ்னு அந்த மிஷின் சொல்லி அக்னாலேஜ்மெண்ட்டை திரும்ப அனுப்பும், ரிப்ளை அனுப்பும் போது அந்த ஐபி அட்ரஸ்னுடைய ப்ளஸ் மேக் அட்ரஸும் சேர்ந்து வரும். அந்த கம்ப்யூட்டருடைய மேக் அட்ரஸும் சேர்ந்து ஏ காமிச்சு விட்ரும். ஸோ ஹோஸ்ட் ஏ தென் ஸ்டோர் திஸ் மேக் அட்ரஸ் இன் இட்ஸ் ஏஆர்பி கேட்ச் டு அவாய்ட் ரிப்பீட்டட் ஏஆர்பி ரெக்வஸ்ட். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும், அதோடைய மேக் அட்ரஸை வாங்கி வச்சுக்கும். திரும்ப ரெக்வஸ்ட் கொடுக்க தேவையில்லை இல்லையா, அதனால் என்ன பண்ணணும், கேட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஏஆர்பி கேட்சில். ஓகே, நெக்ஸ்ட் ஏஆர்பி பேக்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு பேக்கெட் ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக என்ன இருக்கும், சோர்ஸ் அட்ரஸ், சென்டர் அட்ரஸ் இருக்கும், டார்கெட் அட்ரஸ் இருக்கும். ஸோ சென்டரில் 2 இருக்குது, ஹார்ட்வேர் அட்ரஸ், ப்ரோட்டோகால் அட்ரஸ். டார்கெட்லேயும் அதே மாதிரி இருக்குது, ஹார்ட்வேர் அட்ரஸ், ப்ரோட்டோகால் அட்ரஸ். இப்போது இதில் வந்து 32 பிட்டை நம்ம 2ஆக பிரிச்சிரும். ஒன்று ஹார்ட்வேர் டைப்பு, இன்னொன்று ப்ரோட்டோகால் டைப். ஹார்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய லென்த்து வரும், அதோடைய ப்ரோட்டோகால் லென்த்து வரும். ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே 2 விஷயம் தான் நடக்க போகுது, ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், ரிப்ளை வரப்போகுது. இதெல்லாம் பேசிக்ஸ் ஸ்ட்ரக்சரு. இப்போ இது 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட்வேர் டைப்பில் என்ன தான் இருக்குது, இது என்ன டைப் ஆஃப் நெட்வொர்க் ஹார்ட்வேரை பயன்படுத்துது அதை தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈத்தர்நெட். ஸோ ஈத்தர்நெட்னு வரும். நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் டைப், இது என்ன ப்ரோட்டோகால் பயன்படுத்துது, ஐபி வெர்ஷன் 4 ஐபி வெர்ஷன் 6. ஸோ டிஃபைன் த நெட்வொர்க் ப்ரோட்டோகால் பீயிங் யூஸ்ட். இங்கே யூஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் ஐபி வெர்ஷன் 4. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த்து. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹார்ட்வேர்க்கு இல்லையா, அதுக்கு எவ்வளோ அட்ரஸ் இருக்கோ, அதான் மேக் அட்ரஸ், அதோடய லென்த் வந்து 6 byte. நெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். இப்போ நம்ம ஐபி வெர்ஷனாலே அங்கே எத்தனை பைட் எடுத்துப்போம், 4 byte எடுத்துப்போம், அதான் ஐபி அட்ரஸ்னுடைய லென்த்து ஐபி வெர்ஷன் 4க்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன், இது என்ன ஆப்ரேஷன் பண்ணுது, ரெக்வஸ்ட் கொடுக்குது, ரிப்ளை வருது. ஓகேங்களா. சென்டர் மேக் அண்டு ஐபி அட்ரஸ். ஸோ இது என்னது, இதோட மீனிங் என்னது, சென்டர்னுடைய ஹார்ட்வேர் அட்ரஸும் அது யூஸ் பண்ணுற ஐபி அட்ரஸும். நெக்ஸ்ட் டார்கெட் மேக் அண்ட் ஐபி அட்ரஸ் என்னது, நம்ம ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறோம் இல்லையா இன்னொரு கம்ப்யூட்டருக்கு, அந்த கம்ப்யூட்டருடைய மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஏஆர்பி ப்ரோட்டோகாலில் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் ஸ்டாண்டர்ட் ஏஆர்பி. இது என்ன பண்ணுன்னா ரிசால்வ் பண்ணும் எது, ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸையும். கிராட்டிடியூஸ் ஏஆர்பி, இது என்ன பண்ணுன்னா இந்த டிவைஸ் வந்து ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை வந்து தன்னுடைய மிஷினுக்கே அனுப்பிச்சிக்கும் ஃபார் இட்ஸ் ஓன் ஐபி அட்ரஸ். இப்போ நான் தான் என் மிஷின் வச்சுக்கிங்களேன், என்னோடய கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அதுக்கு தன்னைத்தானாகவே ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை அனுப்பிக்கும். எதுக்குன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு, ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, அந்த ஏஆர்பி கேட்சில் இருக்கிறதுக்காக. ஸோ டு அனௌன்ஸ் ஆர் அப்டேட் இட்ஸ் ஐபி மேக் மேப்பிங் இன் அதர் டிவைசஸ் ஏஆர்பி கேச்சஸ். நெக்ஸ்ட் ப்ராக்ஸி ஏஆர்பி. A router respond to ARP request on behalf of another device, typically used when devices are on different subnet but connected through the router. இப்போ இந்த ப்ரோஆக்சி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், மற்ற கம்ப்யூட்டர்ஸ் இருக்குங்க இல்லையா, மற்ற கம்ப்யூட்டர்ஸ்னுடைய ஹார்ட்வேர் அட்ரஸை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அது கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுக்காக இந்த ப்ரோஆக்சி ஏஆர்பி ப்ரோட்டோக்காலை பயன்படுத்துவோம். இது வந்து ரவுட்டர் மூலிமா பயன்படுத்துவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஏஆர்பி கேட்ச். கேட்ச்னால என்ன இருக்கும், நம்ம மேக் அட்ரஸ்லாம் அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். டிவைசஸ் ஸ்டோர் ஏஆர்பி என்ட்ரிஸ் இன் எ டேபிள் விச் மேப் ஐபி அட்ரஸ் டு எ மேக் அட்ரஸ். இப்போ ஒரு மிஷின் வந்து இன்னொரு மிஷினுடைய ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சிச்சுன்னா அதை எடுத்து இந்த ஏஆர்பி டேபிள் கேட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஏஆர்பி என்ட்ரிஸ் ஆர் கேட்ச்ட் ஃபார் சர்டைன் பீரியட் டு ரெடியூஸ் த நெட்வொர்க் டிராஃபிக். கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா திரும்ப ரெக்வஸ்ட் கொடுத்து கேட்கக்கூடாது இல்லையா, அதனால். The cache is updated automatically or can manually cleared. ஸோ அப்டேட் வந்து வர தானாகவே அப்டேட் ஆகிடும் அந்த டேபிள் என்ட்ரிஸில். அப்படி நம்ம அதிகமாக என்ட்ரிஸ் ஆகிடுச்சு நம்மளே கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஏஆர்பி டேபிள் டைம் அவுட். சரி, என்ட்ரிஸ் இந்த ஏஆர்பி கேட்ச் ஹாவ் டைம் அவுட் பீரியட். ஓரளவுக்கு தான் அதுக்குள்ளே இருக்கும். நம்ம அந்த மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸில் எவ்வளோ நிமிஷத்துக்கு இருக்குன்னா மேக்ஸிமம் 2 to 3 minutes.
after which they are removed if it not used. ஸோ அந்த MAC அட்ரஸ் நம்ம பயன்படுத்தலைன்னா தானாகவே ரிமூவ் ஆகிடும். சரி, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். ஏஆர்பி ஸ்பூஃபிங் பாய்சனிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது an attacker can send fake ARP replies associating their MAC address with the IP address of another device. அதாவது தன்னுடைய டிவைஸ் இல்லாமல் மற்றவங்க டிவைஸ்னுடைய அட்ரஸ் எடுத்து அனுப்பிச்சி விட்றது, ஃபேக் அட்ரஸ் அனுப்புறது. இதுதான் வந்து ஸ்பூஃபிங்னு சொல்லுவோம். அப்போ இதில் யார் அட்டாக் பண்ணுறா? மேன் இந்த மிடில் அட்டாக். ஸோ ஒரு ஹேக்கர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. டு மிட்டிகேட் திஸ், ஸோ இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டாட்டிக் ஏஆர்பி என்ட்ரிஸ் அண்ட் செக்யூரிட்டி டூல்ஸ் லைக் டைனமிக் ஏஆர்பி இன்ஸ்பெக்ஷன் கேன் பி யூஸ்ட். ஸோ இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா டைனமிக் ஏஆர்பி மெத்தடை பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ நடுவில் இந்த மேன் இந்த மிடில் அட்டாக்லாம் தவிர்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். when host A with IP address 192.168.110 wants to communicate with host B, அவருடைய IP address வந்து 192.168.1.20, இவர் 10 இவர் 20. இப்போது இந்த ஹோஸ்ட் என்ன பண்ணுது? ஏஆர்பி ரெக்வஸ்ட்டை பி மிஷினுக்கு அனுப்புது. பி மிஷின் என்ன பண்ணுது? ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதோடைய மேக் அட்ரஸ். ஸோ இதுதான் மேக் அட்ரஸ், ஹார்ட்வேர் அட்ரஸ். So and host A can then use that MAC address to send Ethernet frames to host B. ஸோ அது கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கும். இப்போ MAC அட்ரஸும் தெரிஞ்சிச்சு, IP அட்ரஸும் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைசஸ் கூட நம்ம அதனுடைய IP அட்ரஸை பயன்படுத்தி ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்து அதனுடைய MAC அட்ரஸ் IP அட்ரஸை சேர்ந்து வாங்கிக்கலாம். அப்புறமா கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏஆர்பி ப்ரோட்டோகால். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் ஏஆர்பி எதுக்கு யூஸ் ஆகுது, எதுக்கு தான் யூஸ் ஆகுது அதை எழுதணும். அப்போ அதுதான் 3 பாயிண்ட்ஸுமே அதுதான். நெக்ஸ்ட், ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குது, இந்த IP அட்ரஸ் யாருது, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இது இந்த IP அட்ரஸ் எந்ததான்னு. நெக்ஸ்ட், அப்புறம் ஃபார்மேட், ஏஆர்பி ப்ரோட்டோகால்னுடைய ஃபார்மேட், ரெக்வஸ்ட்டு, ரிப்ளை. நெக்ஸ்ட், ஏஆர்பி பேக்கெட் ஸ்ட்ரக்சர். இதில் என்ன தான் இருக்கும்? சென்டருடைய அட்ரஸ், டார்கெட்னுடைய அட்ரஸ். இதில் ஹார்ட்வேர் இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது. நெக்ஸ்ட், ஒவ்வொன்றுத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஹார்ட்வேர் டைப், ப்ரோட்டோகால் டைப், ஹார்ட்வேர் அட்ரஸ் லென்த், ப்ரோட்டோகால் அட்ரஸ் லென்த், ஆப்ரேஷன், சென்டர் MAC and IP address, target MAC and IP address, types of ARP. Next, ARP catch, ARP table timeout, எவ்வளோ நேரத்தில் டைம் அவுட் ஆகிடும். செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், ஏஆர்பி ஸ்பூஃபிங் நடக்கும், அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு டைனமிக் ஏஆர்பியை பயன்படுத்திக்கணும். ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.